ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 13 பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும். அந்த தலைப்பில் பகுதி 13 தான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் கொடுக்கப்படும். அந்த சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இருக்கும். அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும். இறுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். வாங்க, பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 13 பார்க்கலாம் நண்பர்களே. இன்று நாம் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 13 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் 1, 2, 3, 5. இங்கு 4 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 சொற்களில் 3 சொற்கள் ஒரே தன்மையை கொண்டவையாக உள்ளன. ஒரு சொல் வேறுபட்ட சொல்லாக உள்ளது. அந்த சொல்லை கண்டுபிடிக்கவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், காற்று, நெய்தல், பாலை. இங்கு 6 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 5 சொற்கள் ஒரே தன்மையை கொண்டவை. 1 மட்டும் வேறுபட்ட சொல். அந்த வேறுபட்ட சொல் தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் விடைகளை கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஓடுதல், வருடம், ஆடுதல், படித்தல். இந்த 4 சொற்களில் 3 சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை. ஒரு சொல் மட்டும் இவற்றிலிருந்து மாறுபடக்கூடிய சொல். அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 13 அதற்குரிய வினாச்சொற்கள் நெல், துவரை, சோளம், உளுந்து. இந்த 4 சொற்களில் 3 சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை. வேறுபட்ட சொல் ஒன்று உள்ளது. அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கவும். இதற்குரிய விடை உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கம்பர், பாரி, பேகன், நல்லி. இந்த 4 சொற்களில் 3 சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கும். ஒரு சொல் மட்டும் மற்ற 3 சொற்களிலிருந்தும், அதாவது ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய அந்த 3 சொற்களிலிருந்தும் மாறுபட்ட சொல். அந்த மாறுபட்ட சொல் தான் விடையாக அமையக்கூடியது. அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள். பகுதி 13 பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும். அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் மாணவன், மாணவி, மருத்துவர், ஆசிரியர். இந்த 4 சொற்களில் ஒரு சொல் வேறுபட்ட சொல். அதுதான் விடையாக அமையக்கூடியது. விடையினை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளவும். இதுவரையில் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 13 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். மிகவும் எளிமையான வினாக்களாகத்தான் இருந்திருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இதுவரையில் நாம் பகுதி 13 பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் 1, 2, 3, 5. இவற்றுள் 1, 2, 3 இவை 3ம் வரிசையாக அமைந்துள்ள எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனால் 5 என்பது
இந்த 3 சொற்களிலிருந்தும் மாறுபட்டு காணப்படுகிறது. எனவே 5 என்பது விடையாக அமையக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், காற்று, நெய்தல், பாலை. இங்கு 6 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 சொற்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 சொற்களும் ஐந்திணைகள் என்ற ஒரே தன்மையில் அடங்கும். ஆனால் காற்று என்பது இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல். எனவே இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் காற்று. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இப்பொழுது சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஓடுதல், வருடம், ஆடுதல், படித்தல். இந்த 4 சொற்களில் ஓடுதல், ஆடுதல், படித்தல் இந்த 3 சொற்களும் தொழிற்பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனால் வருடம் என்பது இவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. எனவே வருடம் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். பகுதி 13 பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும். அதற்குரிய அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நெல், துவரை, சோளம், உளுந்து. இந்த 4 சொற்களில் நெல், துவரை, உளுந்து இந்த 3 சொற்களும் நவதானியங்களில் வரக்கூடிய 3 சொற்கள். ஆனால் சோளம் என்பது இவற்றிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது. எனவே சோளம் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கம்பர், பாரி, பேகன், நல்லி. இந்த 4 சொற்களில் பாரி, பேகன், நல்லி என்ற 3 சொற்களும் கடையேழு வள்ளல்கள் என்ற ஒரே தன்மையில் வரக்கூடிய சொற்கள். அதாவது கடையேழு வள்ளல்களில் வரக்கூடிய 3 சொற்கள். ஆனால் கம்பர் என்பது மற்ற 3 சொற்களில் இருந்தும் வேறுபட்டு நிற்கிறது. எனவே கம்பர் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. விடையை சரிபார்த்து கொள்ளவும். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும். பகுதி 13 அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மாணவன், மாணவி, மருத்துவர், ஆசிரியர். இந்த 4 சொற்களில் மாணவன், மாணவி, ஆசிரியர் என்ற 3 சொற்களும் பள்ளிக்கூடம் சார்ந்த சொற்கள். ஆனால் மருத்துவர் என்ற சொல் மற்ற 3 சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது. எனவே இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் மருத்துவர். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 13 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். வினாக்களும் விடைகளும் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.